அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சரிங்களா, குரூப் 4 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கடினமாக கேட்டதாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கடினமாக கேட்டால் கூட இது கடினமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் எங்கேருந்து கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாமே இருந்தோம் சரிங்களா. நானும் வந்துட்டு தமிழ் கொஸ்டின் ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணணும், இதுக்கு ஏதாவது வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூப்ல வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. குரூப் 4 கொஸ்டின் இப்படி இருந்துச்சுல, இதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு எக்ஸாம் இப்படி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சண்டே ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இது இந்த மணிக்கு ஒரு இஷ்யூ வந்து வந்துருச்சு. குரூப் 4ல் வந்து கொஸ்டின் வந்து இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்க, இனிமேல் இப்படி கேட்கக்கூடாது, ஏதாவது நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணணும், ஏதாவது போராட்டம் பண்ணணும், ரீ எக்ஸாம் வைக்கணும், இது மாதிரி வேறு யாராச்சும் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அந்த மெசேஜை சொல்லுங்கள், எதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லேன். அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டெலிகிராம் குரூப் வந்து எனக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்டாங்க சரிங்களா. டெலிகிராம் குரூப் அனுப்பிச்சிட்டு ஒரு அகாடமி நேம் சொல்லி, அந்த அகாடமி வந்து சார் நீங்கள் சொன்னது அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது டெலிகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம், குரூப் ஓப்பன் பண்ணி நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஏன் இப்படி எக்ஸாம் வச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தேன், நேற்று அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு ரொம்ப வந்து மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அது தெரியாமல் இருந்திருக்கேன் சரிங்களா, அது தெரியாமல் இருந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 அகாடமிஸ் சரிங்களா, 2-3 அகாடமிலாம் சேர்ந்து ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி சரிங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 அகாடமி சேர்ந்து டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கு அநீதியா அப்படின்ற மணிக்கு ஒரு வச்சு ஒரு டிபி மாதிரி வச்சு ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி அதை அவங்க சொல்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் அப்படி ஏன் கேட்டோன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 அகாடமி கை கோர்த்துருக்காங்க. அது நம்மளும் ஒரு அகாடமியாக கை கோர்ப்பது என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது சரிங்களா. ஸோ நம்மளும் அதில் கை கோர்த்துக்க போகிறோம். என்னை ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய எனது மாணவர்கள், என் ஸ்டூடெண்ட்டு, நம்ம மாணவர்கள், நம்ம ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே வந்து எனக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து குரூப் 4 வந்து நல்லா எழுதினாலும் சரி, நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணலாட்டியும் சரி, நீங்கள் குரூப் 2 படிச்சுட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு உதவியாக நம் மாணவர்களுக்காக சரிங்களா, கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்காக ஒரு உதவியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நண்பர்களே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன், இதுதான் வந்து அந்த டெலிகிராம் குரூப்பு சரிங்களா. அதாவது டெலிகிராம் குரூப்பு, இந்த டெலிகிராம் இன்ஃபோ லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8411 பேர் அதில் வந்து இணைஞ்சிருக்காங்க நம்பர்களே. நானே இப்போ தான் பார்த்தேன். 8411 பேர் இந்த டெலிகிராம் குரூப் பண்ணிருக்காங்க. இந்த டெலிகிராமுடைய லிங்க் என்பது நான் இப்போ யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன்ல, நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 கொஸ்டின் என்பது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து படிக்க போகிற எல்லாருமே என்னை நம்பி வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கரெக்டாக வரணும். உங்களுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சேன். அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த முயற்சி நம்மளோட அகாடமி சார்பாக என்னையை நம்பி படிக்கிறவங்க, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி எல்லாரும் அவங்க சொல்கிறாங்களே ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு போராட்டம் நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்மளும் ஜாயின் பண்ணி நம்மளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்கணும் சரிங்களா. எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன். எல்லோரும் சேருவோம், எல்லாரும் ஜாயின் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம உரிமைக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் சரிங்களா. எத்தனை பேர் ஓகேன்னு சொல்கிறீங்களோ எத்தனை பேர் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் லிங்க்கும் நம்ம இதுலேயும் கொடுப்போம், நம்ம யூடியூப்லேயும் நம்ம 2K அகாடமி டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருவோம், யூடியூப்லேயும் கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணுறோம், நம்ம உரிமைக்கு நம்ம போராடுறோம். இந்த குரூப் 4 கொஸ்டினுக்கு அநீதிக்கு ஒரு முடிவு நம்ம கட்டுறோம் சரிங்களா. பார்க்கலாம், வாங்க போராடுவோம் சரிங்களா. சரி, உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் என்ன சார் பண்ணுறது, இதே மாதிரிக்கே வேறு ஏதாவது குரூப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. 4-5 அகாடமி சேர்ந்து பண்ணாங்க, நம்மளும் மேலே கை கோர்த்துருக்கோம். நம்ம 2K அகாடமியும் நம்ம உரிமைக்காக போராட போது கை கோர்த்துருக்கு சரிங்களா. தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. நம்ம உரிமைக்காக நம்ம போராடுறோம். எல்லோரும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.